மிதுன ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, திருமணத்துக்கு முன்பு ரொம்ப ஒரு யார்கிட்டயும் வந்து டக்குன்னு அவ்வளவா பேச மாட்டாங்க. கொஞ்சம் ஷை டைப்பா இருப்பாங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு வந்து யாராவது வந்து எப்படி இருக்கேன்னு சொல்லி கேட்டா கூட, திரும்ப வந்து பதில் சொல்லாம யோசிச்சே பதில் சொல்லுவாங்க. அந்த மாரி ரொம்ப வந்து சைலண்ட்ன்னு கூட சொல்லலாம் மிதுன ராசிக்காரர்கள் திருமணத்துக்கு முன்பு. ஏன்னா இவங்களுடைய 12ஆம் வீட்டு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். ஸோ 12ஆம் வீட்டு அதிபதி சுக்கிர பகவான், 5ஆம் வீட்டு அதிபதியும் சுக்கிர பகவான். ஸோ 5ஆம் வீட்டு அதிபதியும் சுக்கிர பகவானா இருக்கிறதுனால கன்ஃபார்மா அந்த ஆப்போசிட் பீப்புள் வந்து இந்த லவ்ன்ற ஒரு அஃபெக்ஷன் கண்டிப்பா வரும். அதே மாதிரி இந்த ஓரின சேர்க்கைன்னு சொல்லி சொல்றாங்கல்ல, அது அதிகம் இருக்கக்கூடியவங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரர்களா தான் இருப்பாங்க. அதாவது பெண்களா இருந்தா பெண்களிடமோ, ஆண்களா இருந்தா ஆண்களிடமோ அந்த ஒரு விஷயம் வந்து இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. பட் அதுல ரொம்ப பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரர்கள் தான் அதிகம் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் இந்த கள்ள தொடர்புன்ற விஷயம் வந்து நிறைய பெருகிட்டு வருது. இதனால வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை கொலை பண்ணுறது, ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை கொலை பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. இது இல்லாமல் குழந்தைங்களை முதற்கொண்டு கொலை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய விஷயம் வந்து அந்த ஒரு கள்ள தொடர்புன்ற ஒரு மென்டாலிட்டியால அவங்க மைண்டு வந்து டிஸ்டர்ப் ஆகி எதனால இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கும் ஜாதகக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. அந்த லவ்வுக்கு அடிமை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அன்புக்கு அடிமைன்ற மாதிரி இவங்க அந்த அஃபெக்ஷனுக்கு அடிமை அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மா மிதுனராசிக்காரர்கள் தான். அன்புக்கு பேர் போனவங்களும் இவங்க தான். அந்த அன்புக்கு அடிமையானவர்களும் பார்த்தீங்கன்னா மிதுனராசிக்காரர்களை தான் இருப்பாங்க. அந்த புதன் நல்லபடியா ஒரு ஆட்சி வீட்டில இருந்து இல்ல சுக்கிர பகவான் ஆட்சி வீட்டில இருந்திருந்தா கன்ஃபார்மா அது லவ் மேரேஜா முடியும். அப்படி இல்லைன்னா மோஸ்ட்லி மிதுன ராசிக்காரர்களுக்கு லவ் ஃபெயிலியரா தான் ஆகும். அவங்களுடைய ஜாதகத்துல அந்த சுக்கிரன் வந்து கெட்டு இருந்தாலும் இல்ல 5ஆம் வீட்டு அதிபதி தசை நடந்துட்டு இருந்தாலும் அவங்களுடைய மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகும். அதாவது அவங்களுடைய எதிர்பாலினத்திடம் மேல் வந்து அதாவது ஆணா இருந்தா பெண்ணிடமோ பெண்ணா இருந்தா ஆணிடமும் வந்து ஒரு அட்ராக்ஷன்ற ஒரு விஷயம் ஏற்படும். அப்ப யாராவது கொஞ்சம் ஜஸ்ட் வந்து ஒரு அன்பா பேசினாலும் இல்ல அவங்களுக்கு ஆதரவா பேசினாலும் வீட்டுல ஏதாவது சண்டை சச்சரவு இருக்கு ஆபீஸ்ல வந்து ஷேர் பண்ணும் போது கொஞ்சம் ஆறுதலா யாராவது பேசிட்டாவே மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி அவங்க பக்கம் வந்து சாஞ்சிடுறாங்க. இவங்களா இது இவ்வளோ வயலண்டா பேசுறாங்கன்ற அளவுக்கு படபடன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய அந்த ஒரு அதாவது அந்த பேச்சுன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப வாயை மூடு அப்படின்ற அளவுக்கு மற்றவங்க சொல்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பேச்சு வன்மை வந்து அதிகமாயிடும். மேரேஜ்க்கு அப்புறம் எங்கன்னா வா உன்னை மீட் பண்றேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு அங்க அது மூலயமா போட்டோ எடுத்து உங்களுக்கே தெரியாம உங்க ஹஸ்பண்ட்க்கு அனுப்புறேன் இல்ல ஒய்ஃபுக்கு அனுப்புறேன், எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடு அவ்வளோ அமௌண்ட் கொடுன்னு சொல்லிட்டு தேவையில்லாத பிளாக்மெயில் விஷயம் வந்து நடக்கக்கூடிய அதிகம் இருக்கக்கூடியவங்களும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிகம் இருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு.